என் பேர் கார்த்திக். நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் இருக்கோம். வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு சின்ன டைட்டில் ப்ரோமோ மாதிரி போடலாம். போடு. பேர் என்னன்னா நடுராத்திரி. பயமாக இருக்கே. சரி, நடுராத்திரி டைட்டில் வைக்கும் என்ன தோணுது? எனக்கு ஒன்றுமே தோணலை தம்பி. நடுராத்திரினா எனக்கு பயமாக இருக்கேன். ஓகே, நன்றிண்ணா. நாங்கள் யூடியூப் சேனலை போட்டு விட்றோம். அது பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நன்றிண்ணா. தேங்க்யூ. என் பேர் கார்த்திக். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். சரி, அது ஒரு டைட்டில் ப்ரோமோ மாதிரி போடலாம்னு இருக்கோம். ஒரு நல்ல காஸ்ட்டுக்காக தான் ஆரம்பிக்கிறோம். அதோட நேம் என்னன்னா நடுராத்திரி. நடுராத்திரியா? சரி. ஆமாம், நடுராத்திரி நீங்கள் வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு ஆட்கள் எல்லாம் நடமாடுதாங்க வைக்காங்க. அது கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும், பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் வீடியோ எடுத்து போடுறதுனால கொஞ்சம் குற்றங்கள் குறையும். அந்த மாதிரி நல்ல வீடியோ கொஞ்சம் எடுத்து போடுங்க. சரி, ஓகே, நன்றிண்ணா. பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே ஓகே, நன்றி. என் பேர் கார்த்திக். நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் இருக்கோம். ஓகே. அந்த சேனலை பற்றி ஒரு சின்ன டைட்டில் ப்ரோமோ மாதிரி வைக்கிறோம். அந்த டைட்டில் என்னன்னா இப்போ நடுராத்திரி. நடுராத்திரி அதான் உங்களுக்கு என்ன தோணுது? நடுராத்திரி ஏதாவது பேய் பிளாக் அந்த மாதிரி பண்ண போறீங்கன்னு தோணுது. நடுராத்திரி என்ன நடக்குது? அதான். ஓகே, நன்றி ப்ரோ. நாங்கள் ப்ரோமோ பிளாக் போடுறோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். என் பேர் கார்த்திக். ஆனால் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அந்த சேனலுக்கு வந்து நடுராத்திரி அதான் அவங்க என்ன தோணுது? நடுராத்திரி அப்படின்னா ஒரு தனிமை, ஒரு இனிமை. ஆக்சுவலாக இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ராத்திரி நேரங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வழியில் போவாங்க. ஒரு வைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதை பற்றி அந்த விளாக் பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. என் பேர் கார்த்திக். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அந்த சேனலை பற்றி ஒரு ப்ரோமோ மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட தேவைப்படுது. அது கேட்டு அதுக்கு பேர் நான் வச்சுக்கோன்னா நடுராத்திரி. அது கேட்டால் உங்களுக்கு என்ன தோணுது? நைட்டு ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க. நடுராத்திரி உங்களுக்கு என்ன தோணுது? வேறு நிறைய நடுராத்திரி ஒரு பண்ணா அது ஜாலியாக. சரி. நைட்டு ஒரு குட் நேம். என் பேர் பென்னி. ஓகே, ஒரு வ்ளாக் ஆரம்பிக்கிறோம் நடுராத்திரின்னு. பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக். கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றிங்க. என் பேர் கார்த்திக். உங்கள் பேர்? சரி, நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு வந்து டைட்டில் ப்ரோமோ மாதிரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு உங்களால் அந்த ப்ரோமோக்கு எப்படி இது பண்ணலாம்னு கேட்டோம்னா ஒரு வ்ளாக் மாதிரி இப்போ அதுக்கு ஒரு சின்ன குட்டி வ்ளாக். நடுராத்திரி ப்ரோ ரொம்ப ராங்காக இருக்கு ப்ரோ. ரொம்ப ராங்காக இருக்கு. நடுராத்திரினா உங்களுக்கு என்னெல்லாம் தோணும்? நடுராத்திரினா உங்களுக்கு ஜாலியாக வைப் பண்ணலாம், நிறைய ஜாலியாக இருக்குது. இப்போ நடுராத்திரியில் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பையன் நடுவில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் இருக்கோம். அந்த சேனலோட நேம் வந்து நடுராத்திரி. நடுராத்திரி உங்களுக்கு என்ன தோணும்? நடுராத்திரி அப்படிங்கிறது வந்து 12 மணிலேருந்து நம்ம 11:55 ஒரு மணி வரைக்கும் நடுராத்திரி. நடுராத்திரியில் நம்ம யாரெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இது பொறுத்தவரைக்கும் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற ஆள் இவங்களாம் ரொம்ப விரும்பி நைட்டில் வந்து நம்ம ரொம்ப அழுத்து போய் டிரைவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த நடுராத்திரி அவங்களுக்கு ஒரு மனசை விட்டு ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி இருக்கும். இவங்க லைவாக இருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதாக நல்ல கண்டென்ட். அதாவது நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா ஏறி நான் நல்லா அந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பசங்களாக இருந்தாலும் சரி, டிராஃபிக்கை பேஸ் பண்ணியாக இருந்தாலும் சரி, இல்லை இது மற்ற அதாவது பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இது யாரும் இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் இப்போ ஸ்கூலு காலேஜெல்லாம் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு திருவிழா இல்லை இது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம்
அந்த பாட்டு போட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி இருக்கும் விழிப்புணர்வு ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். டெய்லி நாங்கள் அதை வர ரொம்ப நன்றிண்ணா. சேனல் ஆரம்பிக்க போகிறோம். பார்த்து பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் கண்டிப்பாக வாழ்த்துக்கள். வாழ்த்து.